ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குட்டிம்மா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான முட்டை பிரியாணி ரெடி. அதான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இதே போல் நல்லா உதிரியாக 1/2 kg நான் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உதிரியாக டேஸ்ட்டாக பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் வச்சு கீ விட்டுக்கோங்க. கீ நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் ஹீட் ஆனோன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில். ஸோ அதுக்கப்புறம் பட்டம், லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா, பல்லாரி, அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வர மாதிரி வதக்கிட்டு புதினா, மல்லி போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும், கிண்டி விட்டுருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வதக்கி விட்டுட்டு டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் நார்மல் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், முட்டை பிரியாணி மசாலா போடல. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை டம்ளர், 1க்கு 2ன்னு வச்சுக்கோங்க தண்ணி. தேவையான அளவு தண்ணி கலந்தாச்சு. ஸோ இனி நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இந்த அடுப்பில் நம்ம வடை சட்டி வச்சு எண்ணெய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் டர்மரிக் பவுட்ரு, சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எக் பாயில் பண்ணதை லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா அப்படி கிண்டி விட்டு லைட்டாக முறுமுறுன்னு ஒரு மாதிரி மேலே வறுத்து வரும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டாச்சு. பாருங்கள், அரிசி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த பாயில் பண்ண எக் எடுத்து 2 போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். நான் 5 to 6 விசில் வச்சேன். ஸோ உங்கள் குக்கர் எப்படியோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் உதிரியாக சூப்பர்வான முட்டை பிரியாணி ரெடி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.